ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பீஸா ரெசிபி தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்னென்ன செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கிறேன். தண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு சூடா இருந்தா போதும். அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பவுல தனியா எடுத்து வச்சிருவோம். ஒரு மிக்சிங் பவுல்ல இந்த கப் அளவுக்கு 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மைதா மாவுல 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சால்ட்டும் ஆயிலும் இந்த மாவுல நல்லா கலந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க இந்த ஈஸ்ட் வாட்டரை இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி இழுத்து வச்சு பிசைங்க. அப்பதான் நல்லா உப்பி சாஃப்டா வரும். அப்பதான் நம்மளுக்கு பீஸா செய்யும் போது அந்த பேஸ் நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிட்டு இந்த மாவு நம்ம கையில ஒட்டவே கூடாது. பாருங்க, சூப்பரா நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. பாக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும், கையில ஒட்டாம நல்ல பதத்துக்கு வந்துடணும். இது தனியா 1.5 மணி நேரம் எடுத்து வச்சிடலாம். தனியா நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நான் மஷ்ரூம் பீஸா தனியா ஓவன்லயும், பன்னீர் பீஸா தனியா கடாயிலையும் செய்ய போறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். பீஸா பேனை ரெடியா பட்டர் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவை ரவுண்ட் ஷேப்ல ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். நல்லா ஈவனா எல்லா பக்கமும் இழுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த கார்னர்ஸை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பீஸா சாஸ் தான் இல்ல அப்ளை பண்ணிக்கலாம். நான் பீஸா சாஸ் கடையில தாங்க வாங்கினேன். இது எப்படி செய்யணும்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கூட போடுறேன். இது மேல நம்ம இப்போ மழை சாரல் மாதிரி இந்த சீஸை அப்ளை பண்ணிக்கலாம். மோசரெல்லா சீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இது சூப்பர் மார்க்கெட்லயும் அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாவே விற்கிறாங்க, அது பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியன் அப்ளை பண்ணிட்டு குடமிளகா, பச்சை குடமிளகா ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சிகப்பு குடமிளகா வச்சுட்டு மஷ்ரூம் வச்சுட்டு அழகா டெக்கரேட் பண்ணி எடுத்துக்குவோம்.
மறுபடியும் மோசரெல்லா சீஸை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பீஸா நல்ல ஜூஸியாவும் சீஸியாவும் இருக்க போகுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சீஸ் அப்ளை பண்ணீங்கன்னா நிறையா இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். வாவ், நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓவன்ல வச்சு 200 டிகிரி செல்சியஸ்ல 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போறோம். இதை கடாயிலையும் செய்யலாம். பன்னீர் பீஸா கடாயில செய்யறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி தட்டு போட்டு மூடி வைக்க போறேன். அதே மாதிரி 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல. இப்போ நம்ம பீஸா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாவும் ஜூஸியாவும் இருக்கு பாருங்க. இதை நம்ம சீசனிங் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். வாவ், நம்ம பீஸா நம்ம பசங்க சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்க வீட்ல நீங்க கண்டிப்பா இந்த லீவ்க்கு செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டியாவது, மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா, எப்பவுமே நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் பசங்களுக்கு. என்னைக்காவது ஒரு நாள், அடிக்கடி செய்ய வேண்டாம், என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.